அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி. கடந்த 60-70 நாட்களா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை செந்தில் பாலாஜி. ஒரு ரீல்ஸ் எடு, செந்தில் பாலாஜி கிட்ட போ. இன்னும் ரீல்ஸ் எடு, செந்தில் பாலாஜி கிட்ட போ. திராவிட மாடலோட எந்த திட்டத்தையும் பேரு மாத்திக்கோ, ஆனா செந்தில் பாலாஜிங்கிற பேரை மட்டும் விட்டுறாத. பார்க்க போனா 2-3 மாசமா தாவேக்காரங்க கனவுல பூரா செந்தில் பாலாஜி தான் வந்துகிட்டு இருக்காரு போல தெரியுது. செந்தில் பாலாஜி என்னென்ன பண்ணீங்க நீங்க அவங்களுக்கு? உங்க மேல அம்பிட்டு 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 காதல் உங்க மேல அவங்களுக்கு. ஒரு பொண்ணு போய் சொல்லுதுங்க, என்ன பாலியல் சீண்டல் பண்ணிட்டாங்க, என்ன அபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அத தாவேக்கா எம்எல்ஏ கிட்ட போய் சொன்னா அந்த எம்எல்ஏ அவங்கள மிரட்டாம என்ன மிரட்டுறாரு, அவங்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் அந்த எம்எல்ஏ பண்றாருன்னு ஓபன் மீடியால அது ஓபனா சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயத்த காவல்துறை காதுல ஊன்னு ஊதினே இருக்கான். பாருங்க, நேத்து தமிழ்நாட்டில் தலைநகரில் எல்லா பிரஸுமே திரண்டு நின்னுட்டாங்க. அந்த ஊர் எம்எல்ஏ ஒருத்தர் பத்திரிகையாளர் ஆபீஸ் புகுந்து பத்திரிகையாளரை அடிச்சாங்களாமா. பத்திரிகையாளர்கள்லாம் இங்க திரண்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் எல்லாம் போய் அங்க எங்க தீகா ஆபீஸ்ல போய் நிக்குது. தாவேக்கா எம்எல்ஏ வெடிகுண்டே போட்டாலும் கேட்காது போல இருக்கே. ஆனா விஎஸ்பின்னு சொன்னா போதும், எங்க இருந்தாலும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. இவங்க லட்சியமே செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும். என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா தாவேக்காவோட ஆட்சியை கவிழ்க்க செயல்பட்டாராமா. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் யாரு? அவரே இப்பதான் தாவேக்காக்கு போய் சேர்ந்திருக்கிறாரு. அவருக்கும் தாவேக்காக்குமே சம்மந்தம் இல்ல. ஆனா அவரு தாவேக்கா ஆட்சி நீடிச்சு நிலைச்சு நிக்கணும்னு கேர் பண்றாரு. விஜய்க்கே தெரியாம வேட்பாளரை மாத்துறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ரொம்ப ஈஸியான வேலை. இப்ப யார் யாரெல்லாம் எம்எல்ஏன்னு விஜய் கிட்ட போய் கேளுங்களேன், அவருக்கே தெரியாது. ஏன்னா அவருக்கே மனப்பாடம் பண்ணல. ஆட அவ்வளவு ஏன் யார் யாருக்கு எந்த துறைன்னு கேட்டு பாருங்க, எல்லாம் சொல்லிட போறாங்க. தடி எடுத்தவன்லாம் தாவேக்கா அமைச்சருங்கிற மாதிரி எல்லாருமே எல்லா துறைக்குமே அமைச்சரா இருக்காங்க. முதலமைச்சருடைய துறையை மட்டும் யாரும் இன்னும் கையில எடுக்கல. ஏன்னா அது விஜய் தெரிஞ்ச முகம் அப்படிங்கறதுனால. ஆனா தாவேக்காரங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே பெயர் செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி. நான் பெயர்னு சொல்ல வந்தது தெரியாம பியர்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பியர் இல்லைங்க, ஃபியர். அப்படியே நான் மாத்தி சொன்னது உண்மைதான். அதை இப்ப சமாளிக்கிறேன், அவ்வளவுதான். அப்படி இந்த ஃபியர் இருக்கிறதுனாலதான் டெய்லியும் செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜின்னு நாமம் சொல்ற மாதிரி 108 தடவை எழுதினே இருக்காங்க எல்லாருமே. பிஜேபிக்கு பிடிச்சவங்களும் செந்தில் பாலாஜி, தாவேக்காக்கு பிடித்தவரும் செந்தில் பாலாஜி. ஏன் இவங்களுக்கெல்லாம் இவரை பிடிக்குது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். செந்தில் பாலாஜி மாதிரி ஒருத்தர் இருந்துட்டா அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அத நான் இப்படி சொன்னா புரியாது, வேற விஷயத்து கூட சொல்றேன். கண்ணன் பாரத போர் நடக்கிற சமயத்துல அப்படியே படுத்துன்னு இருக்காரு. அது நடக்கிறதுக்கு முன்னாடி படுத்துன்னு இருக்காரு. அப்ப துரியோதனனும் அர்ஜுனனும் 2 பேரும் போறாங்க. துரியோதனன் ஃபர்ஸ்டே போய் தலைமாட்டுக்கிட்ட நின்னுறாரு. பின்னாடி வர அர்ஜுனன் தலைமாட்டுக்கிட்ட நிக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால கால் மாட்டிக்கிட்ட நிக்கிறாரு. ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி கண்ணன் ஐயா ஓபன் பண்றப்ப கால் கிட்ட நிக்கிற கர்ணன் தான் கண்ணுக்கு தெரியறாரு. எப்பவுமே கால் கிட்ட தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அர்ஜுனா எப்ப வந்த அப்படின்னு கேக்குறாரு. அர்ஜுனன்னா அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயோ துரியோதனன் அங்க இருந்து டப்பிங் கொடுக்குற. அப்படி கண்ணா, ஐ ஆம் தி ஃபர்ஸ்ட் பர்சன், ஐ கேம் ஃபர்ஸ்ட். ஓ சாரி டியர், ஐ டென்ட் see you, you have standing behind me. Anyway, what do you want அப்படின்னு கேட்டாரு. அப்ப துரியோதனன் வந்து உன் படை பலத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துரு. அப்புறம் அர்ஜுனனுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, கண்ணா நீயே போதுங்கிற. அப்படி கண்ணா யார்கிட்ட போய் சேர்ந்தாங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி தான் செந்தில் பாலாஜி எனக்கு தான் வேணும் அப்படின்னு தாவேக்காவும் பிஜேபியும் போட்டியில இறங்கி இருக்கிறாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேஸ ஜோதிச்சுட்டு இருக்கிறாங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல முடியாதா, அப்ப அந்த கேஸ போடு, அந்த கேஸ முடியாதா, அப்ப இந்த கேஸ போடு. இப்படி ஒருத்தர் மேல புதுசு புதுசா கேஸ் போட்டு அவரு இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற 2 எம்எல்ஏக்கள் மேல கேஸ் இருக்குல்ல, அவங்கள அரெஸ்ட் பண்ணி அதுக்கு
அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்க. பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து ப்ரொடெஸ்டே பண்ணிட்டாங்க. ஆனா சிஎம்க்கு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது. அவங்க கட்சி எம்எல்ஏக்களை எல்லாம் எப்படி அவருக்கு தெரியாதோ அதே மாதிரி பத்திரிகையாளர்களையும் தெரியாது. அவரு பாக்குறதெல்லாம் குட்டி குட்டி பசங்க போடுற ரீல்ஸும் அதுக்கப்புறம் கலாச்சார சீர்கேடுக்கான வார்த்தைகளை பயன்படுத்துற பெண்களுடைய வீடியோ காஸ் மட்டும்தான். நமக்கு இந்த கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிற விஷயத்து மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அது எல்லாமே பெண்கள் மீது திணிக்கப்பட்ட வன்முறை. ஆட நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்சா வச்சுட்டு போறாங்க. இது ஒரு ஆள் தானே, தப்பு கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் இவர் தலைவரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். அன்னைக்கு அந்த பிள்ளைங்களே இவர் தலைவர்னு சொல்லிட்டு போறாங்க. அது வரைக்கும் இவரை எப்படி அவங்களுக்கு தோணுதோ ஆளா இருந்தா ஆளாவே இருந்துட்டு போறாரு. ஆனா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அரசியல் வேலைகளை சிறப்பாவே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திமுக மேல என்ன இவங்க இன்னைக்கு நேத்தா குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க, இல்ல இனிதான் புதுசா ஏதாவது குற்றச்சாட்டு வைக்க போறாங்களா? காலங்காலமா திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறது தானே இவங்களோட வேலையே. நாங்க அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்போம், திமுக தான் தமிழ்நாட்டுக்கான விடிவெள்ளி. இந்த தமிழர்களோட நிலத்தையும் வளத்தையும் சுரன்ற இவங்களுக்கு, இந்த திருடர்களுக்கு வெளிச்சமாகாது. சோ வெளிச்சத்தை கொடுக்கிற கட்சி மேல இவங்களுக்கு என்னைக்குமே ஒரு பொறாமை இருந்துகிட்டு தான் இருக்கும். சோ அந்த பொறாமையுடைய காழ்ப்புணர்ச்சியில தான் திமுக மேல இவங்க இந்த வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. திமுகல யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பேரு சொல்லிடுவாங்க. மீண்டும் திமுக வெற்றி பெறும். அன்னைக்கு எங்க முதல்வர் இந்த மாதிரி சில்லறத்தனமா நடந்துக்க மாட்டாரு. இதுக்கு முன்னாடியும் அவர் இப்படி இருந்தது கிடையாது. ஒரு ஆகச்சிறந்த அரசியல் தலைவரா இருந்தவர் தான் எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். எல்லா தப்பையும் பண்ணிட்டு மத்தவங்க மேல பழிய போட்டு கூச்சநாச்சமே இல்லாம வெளியே கெத்தா சுத்திக்கிட்டு இருக்கிற உங்களுக்கே வெக்கம் இல்லைன்னா இன்னைக்கு வேணா நாங்க தோத்துருக்கலாம். ஆனா நாங்க அடுத்த முறை மீண்டும் வருவோம். அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு பேரு, ஒரே ஒரு ஸ்லோகன், செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி. பாருங்களேன், இந்த 2 மாசத்திலேயே தமிழ்நாட்டுடைய மொத்த அரசு இயந்திரமும் மக்களுக்கு வேண்டி இயங்காம ஒரு துறை ஸ்டிக்கர் அடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது, இன்னொரு துறை ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. பாதி துறைக்கு மேல ரீல்ஸ் எடுக்கிறது தான் வேலையாவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இதுக்கு முன்னாடி எல்லாம் ரீல்ஸ ரோட்லயோ இல்ல வீட்லயோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தலைமைச் செயலகத்துக்கு போய் அப்டேட்டா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைமைச் செயலகம் ஒரு ரீல்ஸ் கூடாரமாவே மாறிடுச்சு. அது போக இன்னும் ஒரு 3 துறை செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி பேரை மட்டுமே நாமமா சொல்லினே இருக்கு. செந்தில் பாலாஜி இதை எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து வருவார். காத்திருப்போம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.